ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும்னு கேட்குறோம். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் நம்ம கொடுக்கப்படுறது இல்லை. பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸையும் நம்ம ஆஃபர் பண்ணுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நண்பர்களே, நம்ம நிஃப்டியோட நாளைக்கு 9ஆம் தேதி ஜனவரி 9, 2024 ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம 8ஆம் தேதிக்கான போஸ்டிங் ஒன்று போட்டிருந்தோம். நம்ம 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் சந்திரன் நீச்சத்தில் இருக்கிறதுனால இறக்கத்தை எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த லக்னத்தோடைய டைமிங் நம்ம போட்டிருந்தோம். அதில் தான் ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ முன்ன பின்ன வந்தது இன்னைக்கு ரிசல்ட்டில். அதுக்கு முக்கியமாக நம்ம போன தடவை எடுத்தது பார்த்தோம்னா 9 மணின்னு போட்டு எடுத்தோம்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக மார்க்கெட் 9:15 வருது, ஆனால் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் 9 மணிக்கு வருதே அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு பார்த்தோம். இப்போ அது 9 மணிக்கு போடுறதுக்கு பதிலாக இப்போ நம்ம 9:15 இந்த தடவை நம்ம போட்டிருக்கிறோம். அந்த டைமில் ஏதாவது வித்தியாசம் வருதான்னு பார்ப்போம். அதே சமயத்தில் இங்கே கொடுக்கக்கூடிய டைமில் நம்ம டென்டேட்டிவாக தான் கொடுக்கறது. இது எக்ஸாக்டாக எடுத்துக்கூடாது. ஓரளவுக்கு அதை நெருக்கி வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். நண்பர்களே, நமக்கு ராகு அதாவது டிரான்சிட் ராகு இப்போ மேஷத்துக்கு வந்துருச்சு. சந்திரன் இன்னமும் விருச்சிகத்திலே இருக்குது 9ஆம் தேதி. இதுவும் நீச்சத்தில் தான் இருக்குது. 10ஆம் தேதி தான் சந்திரன் தனுசுக்கு போகுது. அப்படி தனுசுக்கு போகும்போது சூரியன் புதன் செவ்வாயோட சேர்ந்துருக்கு. இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இன்னமும் மார்க்கெட்டில் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத நிலை தான் இருக்குது. மார்க்கெட் நம்ம மேலே இருந்தால் கூட மக்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இல்லாத நிலையில் தான் இருக்குது. அதனால் ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னமும் நமக்கு ஒரு இறக்கத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். காலையில் லக்னத்திலேருந்து நம்ம பார்த்தோம்னா காலையில் 9:15 9:31 வரைக்கும் நமக்கு மகர லக்னத்தில் இருக்குது. மகர லக்னத்துக்கு 2 பக்கமும் பாவிகள் இருக்கிறதுனாலையும் புதன் ஒரு சுபகிரகம் இருந்தாலும் 2 பாவிகள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அதனால ஒரு பக்கம் லேசாக ஏற்றிட்டு இறக்கினாலும் இல்லாட்டி இறக்கிட்டு ஏற்றிட்டு திருப்பி இறக்கினாலும் இருக்கலாம். இந்த ஒரு 15 நிமிஷம், இந்த 15-16 நிமிஷம் முடிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் ரெக்கவரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட டைமிங் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 11 மணி மட்டும் ஒரு 1 ஹவர். எகெயின் திருப்பி 11 மணிக்கு 11:07 ஸ்டாட்டிக் ராகுவோட சேர்ந்துருது. ஸ்டாட்டிக் ராகுவோட சேரும்போது கொஞ்சம் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 12:42 குருவோடையும் சேர்ந்துருது. அதே சமயத்தில் டிரான்சிட் ராகுவும் அங்கே வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு எகெயின் திருப்பி கீழே கன்சாலிடேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் வரும் பார்த்தோமா. அந்த டைம் இந்த ஒரு 2 மணி நேரம் அந்த கன்சாலிடேஷன் மேலே கீழே ஏறி இறங்கி கொஞ்சம் டைவர்ஜென்ஸாக கீழே கூட இறங்கலாம். மேலே கீழே ஏறி இறங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் 246 ஒரு கன்சாலிடேஷன்ஸு ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு சுச்சுவேஷன் தான். மேலே ஏறப்போதா கீழே இறங்க போதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் சுச்சுவேஷன் தான் இது. அந்த டயத்தில் ஒரு கன்ஃபியூஸ்டு சுச்சுவேஷன். ஆனால் இங்கே இறங்கினது இங்கே ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ மார்க்கெட் முடிய போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2:45 பிறகு. இதுதான் நாளைக்கான மார்க்கெட் நிலை. ஸோ இப்போ நாளைக்கான மார்க்கெட் நிலை ஒரு அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன் நமக்கு 11 மணிலேருந்து 2 மணி மட்டும் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதோட இம்பேக்டை இங்கேருந்தே ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்னடா இது முடிய போகிற நேரத்துலேருந்தே ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை காலையில் ஆரம்பிக்கும் போதே அடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம், கன்சாலிடேட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். பட் லக்ன ரீதியாக இது ஒரு டைமிங். இது எப்படி செட் ஆகுதுன்னு பார்ப்போம். சப்போஸ் மார்க்கெட் இந்த மாதம் டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பிச்சுன்னு வச்சுக்குவோமே, 21,700
21,276 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதையும் நம்ம வந்து இப்போது பார்த்துக்கணும். ஆனால் நமக்கு வந்து இந்த மாதம் மார்க்கெட் வந்து நாளைக்கு சந்திரன் வந்து இந்த சைடு வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் நீச்சத்திலிருந்து வெளியில் வந்துடுறாருன்னு நம்ம ஒரு புரிதல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு மேலே ஏறுறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் இங்கே ஸ்டாட்டிக் ராகுவோட சந்திரன் சேரும்போது கொஞ்சம் பெரிய இறக்கத்தை எதிர்பார்க்கலாம். ஒன்று பார்ப்போம் இது எப்படி இருக்குங்கிறத 10ஆம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒரு நாளாக பார்த்துக்கிட்டு வருவோம். ஸோ இப்போ இதுதான் நேத்திக்கு நம்ம போட்டதில் கொஞ்சம் டைமிங் தான் கொஞ்சம் வேரி ஆச்சு. அதுக்கு காரணமும் நமக்கு 9 மணிலேருந்து நான் போட்டேங்கிறதையும் சொன்னேன். இதில் டைப் பண்ணும்போது 9:15ன்னு போட்டேன். ஆனால் ஹரஸ்கோப்பு எடுக்கும்போது 9 மணின்னு நம்ம போட்டிருக்கிறோம். அதனால தான் அந்த ஒரு 15 நிமிஷம் வித்தியாசம் வந்துக்கிட்டே இருந்துச்சு எல்லா இடத்துலையும். இப்போ வந்து இதுதான் நிலை. சரி, இந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள்லாம் நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் க்ரீன் கலரில் இருக்கிறது நல்லா பாசிட்டிவாக இருக்குது. ஏங்கிறது க்ரீன் கலரில் இருக்கும், பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பி வந்து நியூட்ரலாக இருக்கும், சி வந்து நெகட்டிவாக போகும். இப்போ சூரியன் வந்து காலையில் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன கிட்டத்தட்ட இந்த பப்ளிக் செக்டார் யூனிட் எல்லாம் கொஞ்சம் மேலே, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி ஜூவை காட்டும். ஆனால் அதை நம்பக்கூடாது, பாபக்கத்திரி யோகத்தில் இருக்குது. இந்த 15 நிமிஷம் சந்திரன் சீல தான் இருக்கிறதுனாலையும் ராகுவும் சீல தான் இருக்கிறதுனாலையும் ஒரு சைடு வேஸ் வைக்கும். ஏன்னா ராகு கீழே இறக்க பார்க்கும், சந்திரனும் கீழே இறங்க பார்க்கும். ஆனால் ஒரே தரியாக பிரேக் அவுட் ஆக்கி இறக்குமான்னு அந்த 15 நிமிஷத்தில் பிரேக் அவுட் ஆக்கி இறக்குமானாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். ஏன்னா மிச்ச கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் கூட இது எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா கீழே வந்து எல்லாமே மால்ஃபைக்னா அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தமாகுது. ஸோ இப்போ என்னதான் ஏல இருந்தால் கூட, இப்போ குரு என்னதான் ஏல இருந்தால் கூட அது வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதோட முழு பலனையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி செவ்வாய் அதுவும் அஃபெக்ட் ஆயிடுச்சு, அதனால முழு பலனையும் எதிர்பார்க்க முடியாது. சனியும் அஃபெக்ட் ஏல தான் இருக்கு, ஆனால் அஃபெக்ட் ஆயிடுச்சு, முழு பலனையும் எதிர்பார்க்க முடியாது. சுக்கிரன் பியில் இருக்கு, அஃபெக்ட் ஆயிடுச்சு, முழு பலனையும் எதிர்பார்க்க முடியாது. அதனால ஜிக்ஸாக்கா ஏற்றி இறக்கி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து அந்த 15 நிமிஷம் பேசாமல் வேடிக்கை பார்ப்போம். இப்போ ரெண்டாவது ஸ்பெல் லக்னம் வந்து ரெண்டாவது லக்னமாக போகும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இந்த சந்திரன் மாத்திரம் பியில் வருதுன்னா நியூட்ரல் வருதுனாக்க மிச்சதெல்லாம் எப்படி டைரக்ஷன்ஸ் செட் பண்ணி கொண்டு போகுதுங்கிறத நம்ம பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ அந்த இடத்துல ஒரு சைடு வேஸோ இல்லாட்டி கொஞ்சமாக கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேலே ஏறலாம் அப்படின்னு தோணும். ஆனால் என்ன பண்ணுது, சூரியன் வந்து சிக்கு வந்துடுது. சிக்கு வந்தால் இது ஃபுல்லாக உடச்சி இறக்க போகுதான்னா அப்படி சொல்ல முடியாது. ஓரளவுக்கான ஷீக்கு வந்துருச்சுனாலே சிரமம்தான். அதே மாதிரி செவ்வாய் ஏல இருக்கு, ஆனால் மால்ஃபிக் இது வந்து கொஞ்சம் கெட்டு போயிடுது. அதனால நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதோட முழு பலனும் கிடைக்காது. அதுக்கப்புறம் குரு வந்து சீலையும் வந்துடுது, மால்ஃபிக்லேயும் வந்துருச்சு. அப்போ குருக்கு ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ் நாளைக்கு அந்த செகண்ட் லக்னா டைம் இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் லக்னா டைம் வந்து 9:30லேருந்து 11 மணி மட்டும். இந்த 9:30லேருந்து 11 மணி மட்டும் குரு சம்மந்தப்பட்டதாகவும் சனி சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸும் கொஞ்சம் கீழே டேமேஜை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மூணாவது ஸ்பெல் அது எத்தனை மணிக்கு வருது? மூணாவது ஸ்பெல் தான் 11 மணிக்கு வருது. செகண்ட் ஸ்பெல் 9:30லேருந்து 11 மணி மட்டும். தேர்ட் ஸ்பெல் வந்து 11 மணிலேருந்து 12 மணி மட்டும். மூணாவது ஸ்பெல் வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், என்னதான் சந்திரன் ஏல இருந்து பவர்ஃபுல்லாக இருந்தாலும் பாக்கி எல்லா சூரியன் பிக்கு போயிருச்சு, குரு பிக்கு போயிருச்சு, ராகு மாத்திரம் ஏல இருக்குது. பாக்கி 4 கிரகமும் புல் டவுன் பண்ணி கீழே இறக்கி விடுது. சனி அதுலேயும் புல் டவுன் பண்ணி மால்ஃபிக்காவும் அஃபெக்ட் ஆகிட்டதுனால அது கொஞ்சம் புல் டவுன் பண்ணுது. அதே சமயத்தில் தான் நமக்கு ஸ்டாட்டிக் ராகுவோட அந்த லக்னம் சேருது. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் நமக்கு கீழே இறக்கத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த டயத்தில் கொஞ்சம் மார்க்கெட் இறங்கும்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து ஃபோர்த்து பார்ட் ஆஃப் லக்னம் 12:45 2:46 வரைக்கும்.
12:45லேருந்து 2:46 வரைக்கும் பார்த்தோம்னா சந்திரன் வந்து சிக்கு போயிருக்கு, சனி சியில் போயிருக்கு, மிச்ச கிரகங்கள் எல்லாம் மேலே இருக்கு. ஏபின்னு இருக்கு. குரு கொஞ்சம் ஏல இருந்தாலும் மால்ஃபிக். அப்போ ஏல இருக்கக்கூடிய ஃபுல் ஃப்ளெஜ்டு கிடைக்காது, கிட்டத்தட்ட ஒரு 50% அதில் ரெக்கவரி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல். அதே சமயத்தில் ஸ்டாட்டிக் ராகு இது வந்து டிரான்சிட் ராகுவோட 12 மணிக்கு இது வந்து ஃபோர்த்து 1 2 3 4 ஃபோர்த்தில் தானே இருக்கிறோம். அந்த சமயத்தில் நேட்டல் ராகு இது டிரான்சிட் ராகுவோட லக்னம் போகிறதுனால ஒரு சின்ன டேமேஜ் ரெக்கவரி அப்படி வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த டைம் கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா கிரகமும் கொஞ்சம் பலமாகவும் ஆகிக்கிட்டு இருக்கு. சந்திரன் சீல இருந்தால் கூட ஃபுல் டேமேஜ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சனி சீல இருந்தாலும் ஃபுல் டேமேஜ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே வந்து மால்ஃபிக் பொசிஷனாக அஃபெக்ட் ஆகலை, நியூட்ரல் பொசிஷனில் இருக்குது. அதனால கொஞ்சம் திணறும்னு நம்ம வேணால் எடுத்துக்கலாமே தவிர்த்து கீழே அடிச்சு போகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். அதே சமயத்தில் குரு மேலே ஏற வேண்டியது, ஆனால் அங்கே மால்ஃபிக் அஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு 50% பலம் குறைஞ்சு போய்டுறது. அப்படி பலம் குறைஞ்சிருச்சுன்னா ஏறுற மாதிரி ஏறிட்டு திருப்பி கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி ஏறுற மாதிரி வருது. அப்போ இந்த டயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கன்சாலிடேஷனுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல நினைக்கிறோம். சரி, அடுத்து 5th பொசிஷனில் வரும்போது எகைன் திருப்பி ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா சி அப்படியே தான் இருக்குது, சூரியன் மால்ஃபிக் ஆகிருது, குரு அதே மால்ஃபிக் பொசிஷனில் இருக்குது. அப்போ பப்ளிக் செக்டாரோட பார்ட்டில் வந்து நிறைய வந்து அது சூரியன்கிறது பப்ளிக் செக்டாருக்கு உண்டானது தானே. அதனால் அந்த டயத்தில் கொஞ்சம் நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மிச்ச இண்டஸ்ட்ரீஸ்லாம் நியூட்ரலாக போய்கிட்டே இருக்குது. இது வந்து செவ்வாயோட இது வந்து பின்னு வந்தாலும் செகண்ட் பார்ட் பெனிஃபிக்காக வர்றதுனால இதோடைய பலம் ஒரு 20% மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சுக்கிரனுடைய பலம் 20% மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த டயத்தில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதுவும் கன்சாலிடேஷன் பொசிஷன் தான். சில இண்டஸ்ட்ரி, இந்த சூரியன் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியும் சனி சம்மந்தப்பட்டது கூட ஒரு பேலன்ஸ் பண்ணிடும். ஆனால் சூரியன் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டு தான் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் இறக்கமாகவும், தேர்டு பார்ட் ஆஃப் த லக்னம் கொஞ்சம் இறக்கமாகவும், 4th பார்ட் ஆஃப் த லக்னம் கொஞ்சம் ரெக்கவரியாகவும், 5th பார்ட் ஆஃப் த லக்னம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ரெக்கவரியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு ஜிக்ஸாக்காக போகிறது, இல்லாட்டி இறங்க போகுது. அது இங்கே நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு இது வந்து 1 day டைம் ஃப்ரேமில் இருக்குது. இது 5 minutes டைம் ஃப்ரேமில் இல்லை, 1 day டைம் ஃப்ரேமில் இருக்குது. அதனால் நம்ம பார்த்து போட்டாலும் இதை வந்து இப்போ என்ன ஆகும், எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஒரு 15 நிமிஷம் இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு வரலாம். ஏன்னா சி தான் இருக்குது, இல்லை கீழே போயிட்டு மேலே வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். செகண்ட் பார்ட்டு இங்கே இப்படி வந்துட்டு தேர்ட் பார்ட்லேருந்து திருப்பி கீழே இப்படி இறங்கிட்டு அப்புறம் 4th பார்ட்டில் ரெக்கவரி வந்துட்டு எகைன் திருப்பி இந்த இடத்தோட இப்படி வந்துட்டு அப்புறம் 5th பார்ட்டுக்கு எகைன் திருப்பி இதே இடம்தான், இங்கே போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு 10ஆம் தேதிக்கு பிறகு மார்க்கெட் மேலே இப்படி மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை உடைச்சான்னா அப் ட்ரெண்டு, உடைக்கலைன்னாக்க டவுன் ட்ரெண்டு. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், நாளைக்கு செக் பண்ணுவோம். நண்பர்களே, நம்ம வந்து புது முயற்சி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். முயற்சி வெற்றி அடைஞ்சால் மகிழ்ச்சி. அதே சமயத்தில் இதில் எதுவும் டீவியேஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை பயிற்சியாக எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த ஆராய்ச்சிக்குள்ளே போய் எப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே.